நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. ரைட்டு, இங்கிலாந்து ஃபைட் பண்றாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் நாங்கள் சீரீஸை விட்டு போறதுக்காக அவ்வளோ தூரம்லாம் டிராவல் பண்ணி வரல மச்சான் அப்படின்ற மாதிரி 5 மேட்ச் இருக்குல்ல, கொஞ்சமாவது சீரீஸ் அலைவா வைக்கணும்னா நாங்களும் ஃபைட் பேக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி 3வது மேட்ச் செம்மையா வின் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து. இது எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா ஆடுற மேட்ச்லாம் உதய முடியுமா இங்கிலாந்து? அவங்களும் நல்ல சைட் தானே, எங்கேயாவது பவுன்ஸ் பேக் பண்ணி தான் ஆவாங்க அப்படின்றதால நேத்தி அவங்க வின் பண்ண காரணத்தினால் இந்த சீரீஸ் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சகோ. நேத்தி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன இந்தியா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, முகமது ஷமியை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப நாளா ஷமி எங்க நம்ம எல்லா இடத்துலயும் கேட்டோம், எல்லார்கிட்டையும் கேட்டோம். இதோ வந்துட்டு அப்படின்னு முதல்ல ஸ்குவாடுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மேட்ச்குள்ளயும் வந்தாச்சு. 3வது மேட்ச்ல வந்தாலும் 3வது மனுஷன் கிடையாது இல்லையா ஷமி. நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான அட்டகாசமான போலர் இல்லையா. எல்லாரு கண்ணும் அவர் மேலதான் இருந்தது, எப்படி வந்து போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சி ஒன்லி திங் இஸ் அவர் ஃபிட்டா இருக்காரா அப்படின்றதுதான் கேள்வி. அவர் ஃபிட் ஆயிட்டாருன்னா போலிங் ஆட்டோமேட்டிக்கா அந்த மேட்சுக்கு காமிச்சு போயிட்டே இருப்பாரு. ஸோ இங்கிலாந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு போலரா இருக்காரு முகமது ஷமி. எனக்கு நல்ல டீசன்ட் கம்பேக். அப்படியே ஓஹோ அப்படின்னு இல்லைன்னா கூட ஒரு இன்ஜுரியில வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரா இருந்தாலும் சகோ, ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆடும்போது என் மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுத்து என்னால் ஆட முடியுமா அப்படின்ற ப்ரெஷர் அவங்க மேல பயங்கரமா இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் ஷமி வரத்துக்கு ஃபியூ மேட்சஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். பட் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் ஆரம்பித்த விதம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஒரு ரிதம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் போக போக தொடர்ந்து எல்லா மேட்சஸும் ஆடக்கூடிய ஃபிட்னஸ் அவர்கிட்ட இருக்கான்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் ஐ வாண்ட் ஹிம் பேக். ஷமி யாருக்கு பதிலாக வந்திருக்காரு பாத்தீங்கன்னா, சிறுவன் சிங், ஹர்ஷ்தீப் சிங் பதிலாக வந்திருக்காரு. ஓகே, இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணிட்டு நாங்க சேசிங் பண்றோங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப பெரும்பாலும் எக்கச்சக்க கிரவுண்ட்ல நிறைய டியூ ஃபேக்டர் இருக்கு அப்படின்றதெல்லாம் டாஸ் வின் பண்ணணும் நேரம் நாங்க சேசிங் பண்றோம், அப்படியே மழை விக்கெட் இன்னும் அப்படியே பேட்டுக்கு வரும், பொழந்துடலாம் அப்படின்னு தான் டாஸ் வின் பண்ணி போலிங்னு சொன்னாரு சூரியகுமார் யாதவ். ஆனா அந்த டியூ ஃபேக்டர் லைட்டா கவுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பந்து திரும்ப ஆரம்பிச்சு சகோ இந்தியா சேஸ் பண்ணும்போது. இங்கிலாந்து வந்து நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா டக்கட் அட்டகாசமான 50 சூப்பரா ஆடினாரு. அதுக்கப்புறம் பட்லர் இப்பதான் ஆரம்பிக்க போறான் அப்படின்ற போது அவுட் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி அது அவுட்டா இல்லையா அப்பீல்லாம் பண்ணாங்க, அம்பையர் நாட் அவுட்னாரு. ஆனா சஞ்சு சாம்சன் மட்டும் எந்த அம்மே இது அவுட் இல்லையா மனசுலாயு அப்படின்ற மாதிரி ஒரு அப்பீல பண்ணி அங்க மேல போயிட்டு தீர்ப்பை மாத்தி சொல்லு நாட்டாமான்னு கீழே வந்து அனந்த பத்மநாபன் அவர் தான் அம்பையர் டக்குன்னு வந்து ரிவர்ஸ் பண்ணி அவுட்னு சொல்லப்பட்டு செம்ம கேட்சுங்க, நல்ல கேட்ச். ஏன்னா பட்லர் ஒரு மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு இந்த சீரீஸ்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டோன் எப்பா இவர் மாட்டிச்சுனா நம்மளும் வெயிட் பண்ணி எத்தனையோ முறை நம்ம தலையை தொங்க போட்டு கடைசியில மாட்டிச்சியா அப்படின்ற மாதிரி அடிச்சார் நேத்தி செம்ம இன்னிங்ஸ். ஓகே, இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா 171 அப்படின்னு முடிச்சாங்க இங்கிலாந்து. போலிங்ல நம்ம பையன் வருண் சக்கரவர்த்தி, நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னேன், ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்காங்க அந்த பையன். ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப், வேற லெவல்ல போலிங் போட்டுட்டு இருக்கான் அந்த பையன். இவன் வந்து ஆக்சுவலா வருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்ச ஆல் ஃபார்மெட்ஸ்ல நீங்க ஆட வைக்கணும். ஏன் அதற்கு நான் முக்கியமான காரணம் சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குவாலிட்டி போலரை நான் 4 ஓவர் ஆடுறதே எனக்கு ப்ரெஷரா இருக்கு. இப்ப 24 பந்து போடக்கூடிய ஒரு ஃபார்மெட்லயே கண்ணில் வரல விட்டு ஆட்டுற வருண் சக்கரவர்த்திய இப்ப 60 பாலுக்கு எடுத்து போறங்க, அதாவது ஓடிஐ 10 ஓவர் போடலாம் வரும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பேட்ஸ்மேன். வருண் சக்கரவர்த்தி நாங்க 10 ஓவர் ஆடணுமா அப்படின்ற மாதிரி அதே அப்படியே எடுத்துட்டு போங்க டெஸ்ட் மேட்சுக்கு 100% வருண் சக்கரவர்த்தி நீங்க எடுத்துட்டு க்ரூம் பண்ணணுங்க. இது இந்தியன் கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு. மிஸ்ட்ரி போலர் 4 ஓவருக்கு மிஸ்ட்ரியா இருக்கிறவரை 20 ஓவருக்கு மிஸ்ட்ரியா இருக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. இப்ப நியூசிலாண்டு நம்ம உதப்பட்டோம் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். ஹோம் சீரீஸ்ல ஹோம் கண்டிஷன்ஸ்ல நல்ல டர்னிங் ட்ராக்ல வருண் சக்கரவர்த்தி 20 ஓவர் பேட்டிங் ஆடணும்னா எவ்வளவு பெரிய ப்ரெஷர் யோசிச்சு பாருங்க. அவர் சும்மா அடிச்சடி நீங்க வந்து டிபிக்கல் T20 போலர்னு எப்படி சொல்லலாம், நம்ம எல்லா பந்தும் அடிக்க போறோம், அங்க அவுட் ஆறான் இங்க அவுட் ஆறான் பரவாயில்ல. அவர் போல்டு இருக்கிறாரு, லெக் பிஃபோர் இருக்கிறாரு, நீங்க பேட்ஸ்மேன் டிஃபென்ஸாக ட்ரை பண்ணும் போதே அவுட் ஆறாங்க அப்படின்ற போது வருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்சு ஹோம் சீரீஸ்லாம் வந்ததுன்னா முதல்ல அவரை ஒரு ஸ்பின்னரா டெஸ்ட் மேட்ச்ல ட்ரை பண்ணியே ஆகணும். பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் சக்கரவர்த்தின்னு போலிங் போட்டுட்டு இருக்கேன், அந்த பையன் சபாஷ். ஓகே, மீதி சிந்துனது சதர்ன விக்கெட்ஸ்லாம் யாருன்னா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்ணா எல்லாம் இருந்தாங்க. ரவி பிஷ்ணா வச்சு பொழந்துட்டார் லிவிங்ஸ்டன், வேற லெவல்ல பொழந்துட்டாரு. அதன் காரணமாக ஒரு 171 அப்படியே போய் ஜம்ப்லிங் பண்ணாங்க. இப்ப இந்தியா சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல இருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. 20 overs 170 இன்னைக்கு T20 கிரிக்கெட்ல பெரிய அப்பாட்டக்கர் ஸ்கோர் எல்லாம் கிடையாது மச்சி அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவர் பாத்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 50 ரன் அடிச்சாங்க.
அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 10 ரன் பெற ஒரு ஆடிட்டு இருந்த திடீர்னு நல்லா ஒரு கச்சாமூச்சான 6-7 விக்கெட்லாம் போகல அப்படின்ற போது நீங்க 8 ரனுக்கு வந்தாலே ஓகே. அப்படியே 50% ஆடி தள்ளுபடி மாதிரி 50% டிஸ்கவுண்ட்ல பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு அங்கேயே இந்த 5-6 ரனுக்கு நீங்க ஆட ஆரம்பிச்சீங்கன்னா மேட்ச் அங்கேயே புஷ். அந்த அளவுக்கு பேய் பிசாசு பூதம்லாம் கிடையாது விக்கெட்ல. ஒரு பயங்கர திடீர்னு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சியா ரன் அடிக்க முடியல அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. அதாவது 2-3 பந்து அதில் ரஷீதுக்கு திரும்பிடுச்சு. ஆனா இப்பதான் இந்தியாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பந்து திரும்பினாலே ஐயோ பேய் பிசாசு பூதம் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸ். இதுதாங்க அந்த காலத்து பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பந்து திரும்பிச்சுன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா பந்து திரும்புது மச்சான், இங்க ஒரு கவர் அங்க ஒரு ஃபிளிக் ஷாட் அப்படின்றது மைண்ட்லயே வந்துடும் அந்த காலத்து இந்தியா பேட்டிங்க்கு. பட் இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க இந்தியா, டர்ன் ஆச்சுன்னா பந்து இந்தியா காலி பேட்டிங்ல நம்ம பாக்குறோம். இந்த மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா இங்கதான் ப்ரெஷர் ஆயிட்டாங்கன்னு தோணுது. நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன், அக்ஷர் பட்டேல் இவங்க எடுத்தீங்கன்னா இவங்க மொத்தமா ஆடிய பந்துகள் 66 பந்துகள், அவங்க 3 பேரும் சேர்ந்து. ஆனா எடுத்த ரன்கள் 61. இன்ஃபேக்ட் 100 கூட இல்ல ஸ்ட்ரைக் ரேட். அந்த இடத்துல தான் விட்டாங்க மேட்ச் இந்தியா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இருந்தது. வந்தாங்க உள்ள நல்லா போலிங் போட்டாங்க இங்கிலாந்து. பட் மீண்டும் நான் வந்து இந்தியா சறுக்கிய இடம் 2 இடம் சொல்லுவேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா எங்க பேனிக் ஆகுறாங்க நார்மலா பாத்தீங்கன்னா டர்னிங் ட்ராக் இப்ப பேனிக் ஆகுறாங்க. இது டர்னிங் ட்ராக்லாம் கிடையாது. 1-2 பந்து திரும்புற விக்கெட்லாம் டர்னிங் ட்ராக் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், அதுவும் லெக் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா டர்ன் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்கணும். பட் உங்க டீம்ல நான் நோட் பண்ற விஷயம், இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பின்னர் ரன் த்ரூ பண்ணாங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சைட்ல இருக்கிற பேட்டர்ஸ்க்கு அங்கேயே மைண்ட்ல வர ஆரம்பிச்சிருது. இன்னும் நம்ம ஒரு பையன், நம்ம ஆளு வந்து ஸ்பின்னர்ஸ் இப்படி அசால்ட் ஆரம்பமா விக்கெட் எடுக்கிறான், ஒருவேளை விக்கெட் பயங்கர கஷ்டமா இருக்குமோ, டர்ன் ஆகுதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்த போதே இந்தியன் பேட்டர்ஸ் ப்ரெஷர்ல வந்துட்டாங்க. ஓஹோ ஏதோ இருக்குமா விக்கெட்ல அப்படின்ற மாதிரி அவங்களா. வருண் சக்கரவர்த்தி போட்டதுக்கு எதுவும் விக்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் கையில வித்து வச்சிருக்கான். எந்த விக்கெட்ல கொடுத்தாலும் போலிங் போடக்கூடிய ஒரு அற்புதமான போலர் தான் வருண் சக்கரவர்த்தி. பட் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு அது மைண்ட்ல வந்தாச்சு, அங்கேயே புஷ். செகண்ட் 2-3 பந்து எக்ஸ்ட்ராடனரியா திரும்பிடுச்சு அதில் ரஷீதுக்கு. குவாலிட்டி பால்ஸ் அங்கே ரஃப்ல இருந்து உள்ள வந்து அதை உடனே பார்த்தோன்னே அங்கேயும் காலி புஷ். அப்புறம் ஓவர்டன் அவர் வந்து சூப்பரா போலிங் போட்டாருங்க. அதாவது இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னா விக்கெட் இப்ப கொஞ்சம் டியூ இல்ல, அதனால செகண்ட் இதுல நீங்க வந்து ஸ்லோ ரன்ஸ்லாம் அழகா எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சு அற்புதமா போலிங் போட்டாங்க இங்கிலாந்து. அதன் காரணமாக இந்தியாவுக்கு பேட்டிங் சர்க்கிள். எனிவே பட் சீரீஸ் வந்து அலைவா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். ஸோ இங்க வந்து அடுத்த மேட்ச் இந்தியா ஒரு சின்ன ப்ரெஷர்ல வரக்கூடிய அளவுக்கு இங்கிலாந்து ஒரு தரமான கிரிக்கெட் ஆடி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் இங்கிலாந்து. சரி, மற்ற செய்திகள்லாம் கொஞ்சம் பார்ப்போமே சகோ. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா என்ன நடக்குதுங்க, பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபில இருப்பாரா இல்லையா? உங்களுக்கு 2022 ஞாபகம் இருக்கும். 2022 கொஞ்சம் அவசரப்பட்ட ஒரு புஷ் பண்ணி ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் அது ஒரு சீரீஸ்ல நம்ம இது பண்ணி ஆடி அவரு வேர்ல்டு கப்ல இழந்தோம். நம்ம வந்து ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் போகும்போது பும்ரா இல்ல, ஏன்னா ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிட்டாரு, ஆக்ரிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை அவர் 2024 வந்து வேர்ல்டு கப்லாம் ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு பும்ரா. பட் இப்ப பார்டர் கவாஸ்கர் டிராஃபில அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓவர்லோட் பண்ண ஒரு காரணத்தால் மீண்டும் இப்போ ஒரு இன்ஜுரியில திருப்பி அந்த இன்ஜுரி தலை தூக்குது அப்படின்ற மாதிரி தகவல் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப அவருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்காங்க. 3rd ODI இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா அவர் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கு. பட் தெரியல, சில பேர்லாம் சாம்பியன்ஸ் டிராஃபி இனிஷியல் ஸ்டேஜ் அவர் ஆட மாட்டாரு அப்படின்றதுலாம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலாங்க. ஏன்னா பும்ரா இல்லாம நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி போறதே ஒரு மிகப்பெரிய பிரஷரா இருக்கும் இந்தியாவுக்கு. பிளஸ் ஷமிக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர். ஏன்னா ஷமி வந்து ஃபுல்லா அவர் கான்பிடென்டா போடணும்னா அந்த பக்கம் அவரோட பெஸ்ட் பார்ட்னர் நண்பன் சொல்லக்கூடிய பும்ரா அங்க நின்னாருன்னா இவருக்கு யானை பலம். பும்ரா ஆடலன்னா ஷமி மேல ஒரு மிகப்பெரிய பிரஷர் வந்துடும். அது வந்து ஷமிக்கு எந்த அளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் ஷமி தான் விரும்புவாரு, டே நண்பா வந்துருமா நீ அந்த சைடு இருந்தா எனக்கு வந்து மிகப்பெரிய பலம் சொல்லிட்டு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வெங்கடேஷ் ஐயர், அவர் பாவம் ஒரு லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி கால் ஆங்கிள் பயங்கரமான ஒரு இன்ஜுரி. அது வந்து ஐபிஎல்கே, நான் சொல்றது ஐபிஎலுக்கே அவர் ரெடி ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி தகவல் தான் நான் கேள்விப்பட்டு இருக்கோம். பட் ஹோப்ஃபுல்லி நிறைய டைம் இருக்கு, அவர் வந்துருவார் நினைக்கிறோம். பட் சகோ இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பட் டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாருமே ஆடுறாங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து ஆடிட்டு இருக்காங்க. ரஞ்சி டிராஃபி எல்லா ஸ்டார்ஸும் ஆடுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுல கொஞ்சம் இதுவா இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஆடுறது ரெட் பால், இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பால் கூட தான் இந்தியா போறாங்க. வந்து T20 அதுக்கப்புறம் ஓடி அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கப்புறம் ஐபிஎல் அப்படின்றதுனால ஐபிஎல் கூட விட்டுருங்க. மத்தெல்லாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட் போக வேண்டிய இந்த நேரத்துல ரெட் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு.
நம்பர் ஒன். செகண்ட், எல்லா சாம்பியன்ஸ் டிராஃபில இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான வீரர்களும் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு 1-2 பிளேயருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஷமி வந்து இன்ஜுரில இருந்து வந்திருக்காரு, குல்தீப் யாதவ் இன்ஜுரில இருந்து வந்திருக்காரு, பும்ரா இன்ஜுரில இருந்து வந்திருக்காரு. அப்படின்ற அந்த மாதிரி ஸ்குவாட் தான் நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபிட்டா இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்லாம் போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஜஸ்ட் பிஃபோர் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட சொல்றது எந்த அளவுக்கு ஒரு ஐடியா. அட்லீஸ்ட் ஒயிட் பால் ஆனாவது ஒரு பிராக்டிஸ் நம்ம சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. அதான் விஜய் ஹசாரே டிராஃபிகள் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபி முடிச்சுட்டு வர்ற லேண்ட் ஆகிற டைம்லயே குவார்டர் ஃபைனல் வந்தாச்சு விஜய் ஹசாரே டிராஃபி. அட்லீஸ்ட் விஜய் ஹசாரே டிராஃபி கொஞ்சம் இன்னும் போஸ்ட்போன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்த உடனே இன்னும் ஒரு 4-5 மேட்ச் விஜய் ஹசாரே ஆடி இருந்தாங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடின மாதிரியும் இருக்கும், ஒயிட் பாலுக்கும் பிராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த ரெட் பால் ரஞ்சி டிராஃபின்றது எனக்கு கொஞ்சம் புரியல. பட் எனவே ஆட ஆரம்பிச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். எனவே இந்த டொமஸ்டிக் வந்து அவங்க ஆட சொல்லியிருக்காங்க, ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். இதுல 2 விதம். நல்லது தாங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறது நல்லது. ஏன்னா வந்து இங்க இருக்கிற லோக்கல் போலருக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பேட்டருக்கு போடுறதோ இல்ல இப்ப வந்திருக்கிற ஒரு பேட்டர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் போலர் ஆடுறதோ அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியா இருந்தா தான் நீங்க டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, பட் அதற்கான ஒரு விண்டோ எங்கன்றது நீங்க டிசைட் பண்ணணும். இது வந்து சரியான விண்டோவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரஞ்சி டிராஃபின்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 நாள் 5 நாள் நீங்க மேட்ச் ஆட போறீங்க அப்படின்ற போது அதுல காயம் ஏற்படாம ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு நான் ஃபிட்டா போகணும் அப்படின்றது ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு சகோ, நீங்க அங்க இந்தியாவுக்கு ஆல்ரெடி ஆடி பெரிய சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ நீங்க டொமஸ்டிக் ஆடியே ஆகணும், திருப்பி கூட்டணும் வந்து ஆட வைக்கும் பொழுது உங்க லோக்கல் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பெரிய கிரிக்கெட்டர் இந்தியால இருந்து வந்து ஆடும்போது இங்க இருக்கிற 2 யங்ஸ்டர் மாலையா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் வெளில பெஞ்ச்ல உட்காருவான். அப்ப எங்கேயோ ஒரு யங்ஸ்டர் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கட்டத்துல நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நோக்கி போகணும்ன்றீங்க. பட் இன்னொரு பக்கம் ஃபியூச்சர் நோக்கி வந்து கொண்டிருக்கிற யங்ஸ்டர்ஸ் உக்காரியா அவர் வராரு, இந்த சூப்பர் ஸ்டார் ஆறாரு அப்படின்னு சொல்றதும் சரியான விஷயமான்றதை பாருங்க. எனிவே எனக்கு தோணுச்சு. பட் சகோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மீண்டும் அடுத்த மேட்ச்ல இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணி அங்கேயே சீரீஸை பறிக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே நன்றி சகோ, உங்களோட ஆதரவுக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டக் டிக் டிக் அதனால பெல் பட்டன் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டக்கு டக்கு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே, ஹாவ் அ நைஸ் டே சகோ.